ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோட 9 மந்த் பேபிக்கான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வந்துட்டு நான் கேரட், பீட்ரூட், அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கலாம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கர்ட் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேரட், பீட்ரூட் நல்லா தோல் உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவத்தில் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். கேரட் ஃபஸ்ட் துருவிக்கலாம். கேரட்டில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் சி இருக்குது. அப்புறமா கண் பார்வைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது கேரட் கொடுக்கறதுனால. ஸ்கின்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபி க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரட் வந்து நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம பீட்ரூட் வந்து துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு பேபி கொடுக்கறதுனால அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. பேபி பிளட் இன்க்ரீஸ் நல்லா ஆகும். அதனால நம்ம பீட்ரூட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நிறைய கொடுத்தோம்னா பேபிஸ் வந்து விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து டெய்லி பேபிஸ்க்கு வந்து நிறைய கொடுக்கணும். பீட்ரூட், கேரட் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம், கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கீழே அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து அடிப்பிடிச்சிடும். நம்ம சேர்த்துன தண்ணியும் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா குக் ஆகிடுச்சு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு பீட்ரூட் எல்லாமே. அவ்வளோதான், நல்லா வெந்திருக்கு. பவுலில் வந்துட்டு நல்லா வேக வச்ச ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த பீட்ரூட் கேரட் பொரியல். தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தண்ணியாக தான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நல்ல செமி சாலிடாக இருக்கிறதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து தண்ணியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னு கட்டி தயிர் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போதான் பேபி வந்து ரெடியாக இருக்காங்க. இப்போ தான் தூங்கி இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸ் இருந்தாங்களன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட் கேரட்லவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால நான் சால்ட் எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க லைட்டாக. நம்ம தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பீட்ரூட் சேர்க்கறதுனால பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பேபிஸ்க்கு. அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது பீட்ரூட்டில். கேரட் வந்து விட்டமின் சி இருக்குது. பேபிஸோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் கெயினுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you on next video. Bye guys.